என்னுடைய பெயர் விமலா. எனக்கு 7 வயதாகும்போது அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அதன் பிறகு அப்பா என்னை கவனிப்பதற்கு என்று சொல்லி சில நாட்களிலேயே 2வது திருமணமும் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் சித்தியும் நன்றாக தான் இருந்தார். அவருக்கென்று 2 குழந்தைகள் பிறக்கும் வரை. அவருக்கென்று 2 குழந்தைகள் ஆன பிறகுதான் அவருடைய சுயரூபமே வெளிப்பட்டது. வீட்டு வேலைகள் அனைத்தையுமே என்ன செய்ய வைத்தார். அவருடைய குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி படிக்க வைத்தார். ஆனால் என்னை பள்ளிக்கூடம் அனுப்பாமல் வீட்டு வேலைகளை செய்ய மட்டுமே பயன்படுத்தியும் கொண்டார். என் அப்பாவிடம் இது பற்றி சொன்னால் கூட எதையுமே அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை. எது சொன்னாலும் நமது வீடுதானே என்று சாதாரணமாக சொல்லிவிடுவார். ஒரு கட்டத்தில் இதுதான் நம்முடைய விதி என்று முடிவிற்கே வந்துவிட்டேன். இப்படியே வருடங்களும் உருண்டோடிவிட்டன. நானும் இப்போது இளம் பெண்ணாகி திருமணத்திற்கு தயாராக இருக்கிறேன். இதற்கிடையில் எனது அப்பாவும் நோய்வாய்ப்பட்டு திடீரென அவரும் இறந்து போனார். அப்பா இருந்தவரை சித்தி ஓரளவு தான் கொடுமை செய்தார். இப்பொழுது அவர் இல்லாத தைரியத்தில் முழு நேரமும் கொடுமை செய்வதையே வேலையாக வைத்திருந்தார். உறவினர்கள் யாரேனும் வீட்டிற்கு வந்தால் என்னையும் என் அழகையும் பற்றியும் வெகுவாக புகழ்ந்துவிட்டு செல்வார்கள். இது சித்திக்கு மேலும் எரிச்சலையும் உண்டாக்கியது. நான் சித்திக்கு சுமையாக தெரிந்தேன். எப்படியாவது திருமணம் செய்து வைத்து தொலைத்து விட வேண்டும் என்று அக்கம்பக்கத்திலெல்லாம் பேசி கொண்டிருப்பார். அதெல்லாம் என் காதில் விழுந்து கொண்டுதான் இருந்தது. திருமணத்திற்கு நிறைய சம்மதமும் வந்தது. ஆனால் எனக்காக ₹1 கூட செலவழிக்க சித்தி தயாராக இல்லை. வேண்டுமென்றால் வரதட்சணை இல்லாமல் கட்டிக்கொள்ளுங்கள், திருமணமான பிறகு இந்த பக்கமே வரக்கூடாது என்ற நிபந்தனையெல்லாம் விதித்தார். இதனால் எனது திருமணமும் தள்ளி கொண்டே போனது. நானும் திருமணம் செய்து கொண்டு இந்த நரகத்தில் இருந்து தப்பித்தாலே போதும் என்றுதான் நினைத்தும் இருந்தேன். அதே போல ஒரு நாள் சித்தி எதிர்பார்த்தது போலவே ஒரு சம்பந்தமும் வந்தது. மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எந்த வரதட்சணையும் வேண்டாம் என்றும் கூறிவிட்டனர். கல்யாண செலவுகளை கூட அனைத்தையுமே அவர்களே பார்த்து கொள்வதாகவும் கூறிவிட்டனர். மாப்பிள்ளையின் பெயர் குமார். சில நாட்களிலேயே எங்களுடைய திருமணமும் நல்லபடியாக நடந்தது. திருமணத்திற்கு கூட எனக்கு தேவையான நகைகள் மற்றும் புடவைகள் அனைத்துமே மாப்பிள்ளையின் வீட்டிலிருந்தே வந்தது. எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒன்று, இந்த நரகத்திலிருந்து விடுதலை, 2வது அன்பான கணவர் கிடைத்துவிட்டார் என்ற சந்தோஷம். அன்று எங்களுக்கு முதல் இரவு. நான் என்னை இன்னும் அலங்கரித்து கொண்டு அழகு தேவதையாக கணவருக்காக காத்திருந்தேன். கணவரும் என் அழகில் மயங்கி என்னை புகழ்ந்து பேசுவார் என்றும் வெட்கத்துடன் காத்திருந்தேன். சிறிது நேரத்திலேயே கணவரும் அறைக்குள் வந்தார். மெதுவாக வந்து என் அருகிலும் அமர்ந்தார். நானும் வெட்கத்தில் தலைகுனிந்து இருந்தேன். அவரும் தன்னை பற்றி ஒவ்வொன்றாக கூறவும் ஆரம்பித்தார். நானும் தலைகுனிந்து அவர் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். நானும் சற்று நிமிர்ந்து அவருடைய முகத்தை பார்க்க அவரும் அழகாக இருந்தார். அதே சமயத்தில் மடைமேனையில் அவரை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவர் பேசும் பொழுது வேறு எங்கோ பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்தார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. நானும் அவரிடம், ஏன் எனது முகத்தை பார்க்காமல் திரும்பிக் கொள்கிறீர்கள், என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டேன். அவரும் சிரித்து கொண்டே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றார். நானும் விடாமல் பிறகு எதற்காக முகத்தை திருப்பிக் கொள்கிறீர்கள் என கேட்க மீண்டும் அவர் சிரித்தார். பிறகு என்னிடம் விளையாடாதீர்கள் என்றார். அவர் அப்படி கேட்டது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நானும் அவரிடம் எதற்காக உங்களிடம் நான் விளையாடப் போகிறேன், அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்க அவர் சொன்ன பதிலை கேட்டு நான் அதிர்ந்தே போய்விட்டேன். கணவரான குமார் எனக்கு கண் தெரியாது என்று கூறினார். ஆரம்பத்தில் அவர் என்னிடம் விளையாடுகிறார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவருடைய செய்கைகளும் நடவடிக்கைகளும் அது உண்மைதான் என்று எனக்கு உணர்த்தியது. நானும் அதிர்ந்து போய்விட்டேன். என்ன செய்வது என்று தெரியாமல் அழவும் தொடங்கினேன். என்னுடைய அழுகை சத்தத்தை கேட்டு அவரும் பதறி போனார். பிறகு என்னிடம் எதற்காக அழுகிறீர்கள் என விசாரிக்க, இப்படி கண் தெரியாதவனை எந்த பெண் தான் திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பார், எல்லோருமாக சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டீர்களே என்று அழுது கொண்டே நான் அவரிடம் கூறினேன். கணவரும், நான் உங்களை ஏமாற்றவில்லையே, திருமணத்திற்கு முன்பே எனக்கு கண் தெரியாது என்ற விஷயத்தை உங்கள் சித்தியிடம் சொல்லிவிட்டு தானே திருமணத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்தோம். உங்கள் சித்தியும் உங்களுக்கு சம்மதம் என்றுதானே கூறினார். நானும் உங்களுக்கு சம்மதம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு முன்பே தெரியாதா என என்னிடமே அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். எனக்கே இப்போதுதாங்கே ஓரளவு புரிந்தது, பணத்திற்காக ஆசைப்பட்டு சித்திதான் உண்மையை மறைத்து விட்டார் என்று. ஆனாலும் கண் தெரியாத கணவனை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. அன்று இரவு முழுவதும் கண்ணீரும் கோபமுமாக கழிந்தது. பல கனவுகளுடன் காத்திருந்த எனக்கு கவலை மட்டுமே மிஞ்சியது. மறுநாள் விடிந்ததும் இது குறித்து மாமியாரிடமும் சண்டையிட்டேன்.
அவரும் உனது சித்திக்கு தெரியும் என்பது போலவே பதிலளித்தார். ஒரு கட்டத்தில் கண் தெரியாதனோடு வாழ முடியாது என்று கூற என் மாமியாரும் அழுதுவிட்டார். அப்படியெல்லாம் கூறாதே மருமகளே, என் மகன் தங்கமானவன் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஏமாற்றப்பட்ட கோபத்தில் இருந்த எனக்கு எதுவுமே கேட்கும் மனநிலை இல்லை. அனைவரும் திட்டம் போட்டு ஏமாற்றி விட்டதாகவே நான் நினைத்தேன். சில நாட்கள் வரை யாரிடமும் பேசவும் இல்லை. கணவர் அருகில் வந்தாலும் கோபமாக நடந்து கொண்டேன். வீட்டு வேலைகளையும் எதுவுமே நான் கவனிக்கவும் இல்லை. எப்பொழுதும் எனது அறையிலேயே முடங்கியும் கிடந்தேன். எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை. சித்தி வீட்டிற்கு சென்றாலும் இதைவிட அங்கே கொடுமையாக தான் இருக்கும். இதை யோசித்து தான் நான் இங்கேயே இருந்துவிட்டேன். கணவரும் மாமியாரும் என்னை சமாதானம் செய்ய எவ்வளவோ முயற்சி செய்தனர். ஆனால் நான் எதையுமே கேட்கவில்லை. புதிதாக திருமணமானதால் கணவரின் உறவினர்கள் சிலர் பேர் பார்ப்பதற்காக வந்தனர். நானும் வேண்டாம் வெறுப்பாக சிறிது நேரம் இருந்துவிட்டு வந்தும் விடுவேன். அதில் கணவரின் நண்பர்களும் சிலரும் அடங்குவார்கள். அப்படி வந்த என் கணவரின் நண்பன் ஒருவன் என் கணவரிடம், நீ கொடுத்து வைத்தவன்தான், உனது மனைவி மிகவும் அழகாக உள்ளார் என கூற எனக்கு சற்று வெட்கம் ஏற்பட்டது. கணவரிடம் எதிர்பார்த்த அந்த வார்த்தைகள் அவரின் நண்பன் கூறியதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன். சிறிது நாட்கள் இப்படியே சென்றது. ஒரு நாள் கணவரும் மாமியாரும் வெளியே செல்ல அது தெரியாமல் கணவருடைய நண்பர் வீட்டிற்கு வந்தார். நானும் அவரை வரவேற்று வீட்டினில் அமர வைத்தேன். பிறகு அவர் நேரடியாகவே என்னிடம், நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள் என்று புகழவும் ஆரம்பித்தார். இது எனக்கு இன்னும் வெட்கமாகி போனது. ஏனென்றால் என் அழகை பற்றி யாராவது புகழ மாட்டார்களா என்று காத்து கொண்டிருந்தேன் நான். ஒரு கட்டத்தில் என்னிடம், இவ்வளவு அழகான நீங்கள் எதற்காக கண் தெரியாதவனை திருமணம் செய்து கொண்டீர்கள் என கேட்டார். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் கணவரின் நண்பனை பற்றியே இப்படி பேசுகிறாரே என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் சமாளித்தேன். இருந்தும் என்னால் என் கண்ணீரை மட்டும் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னையும் அறியாமல் கண்களில் வரும் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. இதை கவனித்த கணவருடைய நண்பரும் என் அருகில் வந்து கண்களிலிருந்த கண்ணீரை துடைத்து விட்டார். நானும் பதறிப்போனேன். இவ்வளவு அருகில் ஒரு ஆண்மகன் நிற்பது இதுதான் எனக்கு முதல் முறை. சிறிதாக பதட்டம் அடைந்து கைகள் நடுங்க ஆரம்பித்தன. இதை அவரும் கவனித்தும் விட்டார். நடுங்கிய கைகளை தன் கைகளோடு சேர்த்தும் கொண்டார். பிறகு அவரும் ஏதேதோ செய்யவும் ஆரம்பித்தார். நானும் அவருக்கு மறுபேதும் கூறவும் இல்லை. சொல்லப்போனால் அது எனக்கு பிடித்தும் இருந்தது. தவறு செய்கிறோம் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. பின்பு நான் எதிர்பார்த்த முதல் இரவில் கிடைக்காமல் போனது அவர் மூலமாக அன்று எனக்கு கிடைத்தது. எனக்கும் அவரை பிடித்தும் போனது. அவருக்கும் என்னை பிடித்தும் போனது. கணவர் வெளியே செல்லும் போதெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். நான் அடுத்தவனின் மனைவி என்பதை மறந்தும் போனேன். ஒரு நாள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது வெளியில் சென்ற கணவர் திடீரென அறைக்கு வந்து விட்டார். நானும் அவரும் பதறி போனோம். கணவருக்கு தான் கண் தெரியாதே என்ற தைரியத்தில் அமைதியாக இருந்து விட்டோம். பிறகு அவர் தேடி வந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் வெளியே சென்று விட்டார். நாங்களும் நிம்மதி அடைந்தோம். பிறகு 2 நாள் கழித்து கணவர் என்னிடம் பேச வேண்டும் என்று அழைத்தார். எனக்கு முதலில் விருப்பமில்லை. பிறகு என்னதான் சொல்கிறார் பார்ப்போம் என்று அவர் அருகில் அமர்ந்தேன். அவரும் பேச ஆரம்பித்தார். என்னைப் போலவே என் அப்பாவிற்கும் கண் தெரியாது, அது உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். நானும் தெரியாது என்று பதிலளித்தேன். எனக்கு 9 வயது வரை கண் பார்வை இருந்தது. பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை பறிபோனது. எனக்கு பார்வை இருந்த சமயத்தில் என் அம்மாவும் வீட்டு வேலைக்காரனும் ஒன்றாக இருப்பதை பார்த்துவிட்டேன். இதை என் கண் தெரியாத அப்பாவிடமும் கூறினேன். அவரும் கோபப்பட்டு அம்மாவை திட்டினார். பிறகு அம்மாவும் இது எங்கே வெளியே தெரிந்தால் அவமானம் ஆகிவிடுமோ என்று தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டார். அம்மா இறந்த பிறகு அப்பாவும் மனைவியின் துரோகத்தை நினைத்து உடல்நிலை சரியில்லாமல் சில மாதங்களிலேயே இறந்தும் போனார். ஒரு வகையில் அம்மா அப்பாவின் இறப்பிற்கு காரணமே நான் தான். அப்பொழுது மட்டும் எனக்கு கண் தெரியாமல் இருந்திருந்தால் எதையுமே நான் பார்த்திருக்க மாட்டேன். அதன் பிறகு கண் பார்வை போன பிறகு கூட அதை நினைத்து கவலைப்படவில்லை. ஏனென்றால் இதே போல விஷயங்களை பார்க்காமல் இருப்பதே மேலென்றும் நான் நினைத்தேன். இப்பொழுது இருப்பவர் எனது சொந்த அம்மா இல்லை. அவர் என் அம்மாவின் தங்கை. அவருக்கென்று யாரும் இல்லாததால் என்னுடையனே இருந்து விட்டார். அவர்தான் உன்னையும் திருமணம் செய்து வைத்தார். உன்னை திருமணம் செய்த பிறகுதான் நமக்காக இல்லாவிட்டாலும் உனக்காகவது கண் பார்வை இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தேன். அதனால்தான் அடிக்கடி வெளியூர் சென்று மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை எடுத்தும் வந்தேன்.
அவர்களும் கொஞ்சம் பணம் செலவழித்தால் கண் பார்வை கிடைத்துவிடும் என்று கூறினர். நானும் இந்த செய்தியை உன்னிடம் தெரிவிக்கலாம் என்றுதான் 2 நாட்களுக்கு முன்பு வந்தேன். அன்றுதான் எனக்கு கண் பார்வையே வேண்டாம் என்ற முடிவு செய்து விட்டேன். அவர் கூறியதை கேட்டு நானும் ஒன்றும் புரியாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அவராகவே பேசத் தொடர்ந்தார். உன்னை பற்றி அம்மா என்னிடம் அடிக்கடி கூறுவார், உனது நண்பன் வீட்டிற்கு வருகிறான் என்று. முதலில் நான் நம்பவில்லை. பிறகுதான் 2 நாட்களுக்கு முன்பு நீங்கள் இருவரும் என் அறையில் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஏனென்றால் எனக்கு கண் மட்டுமே தெரியாது. சிறு வயதிலிருந்து பழகிய அறையில் நாம் இருவரை தவிர வேறு ஆண் உள்ளதையும் புரிந்தும் கொண்டேன் என்றார். அவர் அப்படி கூறியதும் எனக்கு எல்லாம் புரிந்து போனது. கணவருக்கு அனைத்து உண்மையுமே தெரிந்துவிட்டது என்று. என்னால் ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன். பின்பு அவராகவே என் அப்பா செய்த அதே தவறை நானும் செய்ய விரும்பவில்லை. இதில் பணம் உள்ளது. என்னோடு வாழ விருப்பமில்லை என்றால் உனக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்யலாம் என்று ஒரு பையை எடுத்து பக்கத்தில் வைத்தார். அதில் நிறைய பணம் இருந்தது. கணவரும் நான் வெளியூர் செல்கிறேன், எதுவாக இருந்தாலும் உனது விருப்பம்தான் என்று கூறிவிட்டார். எனக்கு அதுவரை கணவர் மேல் எந்த விருப்பமும் உண்டாகவில்லை. அவர் மேல் இன்னும் கோபம் மட்டுமே இருந்தது. இதை பற்றி நானும் கணவரின் நண்பரிடம் கூற அவரும் அப்படியென்றால் நாம் இருவரும் எங்கேயாவது சென்று விடலாம் என்றார். எனக்கும் இது சரியாகப்பட்டது. இருவரும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு சென்று விட்டோம். எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் அப்போது இல்லை. பிறகு வெகு தூரம் சென்ற ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பித்தோம். 3 வருட காலங்கள் மிகவும் சந்தோஷமாக கழிந்தது. ஒரு வயதில் ஒரு பெண் குழந்தையும் மறு குழந்தை வயிற்றிலும் இருந்தது. நான் எடுத்து வந்திருந்த பணமும் முழுமையாக தீர்ந்தும் போனது. குழந்தை பிறந்ததால் என் அழகும் சற்று குறைந்தது. இப்பொழுதெல்லாம் எனக்கும் கணவனின் நண்பனுக்கும் அடிக்கடி சண்டை வரவும் ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் என்னையும் குழந்தையும் தனியாக தவிக்கவிட்டு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு அவன் சென்று விட்டான். எனக்கும் என்ன செய்வது என்றே தெரியாமல் அக்கம்பக்கத்தில் கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம்தான் வரும். அப்போதெல்லாம் குழந்தைகளின் முகத்தை பார்த்து எங்கே நாம் இல்லாமல் இந்த குழந்தைகள் என்ன ஆகிவிடுமோ என்றுதான் எனக்கு தோன்றும். இவ்வளவு நாள் அடுத்தவர்களுக்காக கஷ்டப்பட்டோம். இனி வரும் காலங்களை குழந்தைகளுக்காக வாழலாம் என்று முடிவும் எடுத்தேன். என் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை பார்த்த பிறகுதான் என் கணவருக்கு நான் செய்தது எவ்வளோ பெரிய துரோகம் என்பதையே நான் புரிந்தும் கொண்டேன். அதை நினைத்து இரவு நேரங்களிலெல்லாம் அழவும் செய்தேன். நான் எவ்வளவு பெரிய அழகி என்னும் அகம்பாவம் பிடித்திருந்தேன் என்பது எனக்கு புரிந்தது. ஆனாலும் அதை பற்றி இப்பொழுது யோசித்து எந்தவிதமான பயனும் இல்லை. 10 வருடங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்தேன். 2மே பெண் பிள்ளைகள் என்பதால் அவர்கள் மேல் அதிகமாக கவனமாகவும் இருந்தேன். பிள்ளைகளும் என்னைப் போலவே அழகாக இருந்தனர். கணவன் இல்லாததால் என்னையே பல பேர் தொந்தரவும் செய்துள்ளனர். பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களானால் அவர்களுக்கு என்னென்ன தொந்தரவுகளெல்லாம் காத்திருக்கின்றதோ என்று நினைத்து எனக்கு பயமாகவும் வந்தது. ஒரு கட்டத்தில் எனக்காக இல்லாவிட்டாலும் குழந்தைகளுக்காக அப்பா என்ற ஒருவர் தேவைப்படுவார் என்று நினைத்து கணவரை காணச் செல்லலாம் என்று முடிவு எடுத்தேன். இது அவருக்கு பிறந்த குழந்தைகள் இல்லைதான். ஏனோ தெரியவில்லை, என்னையும் குழந்தைகளையும் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை மட்டுமே இருந்தது. நானும் கணவரை காணச் செல்ல அவரும் நான் தான் என்பதை தெரிந்தும் கொண்டார். சென்ற வேகத்திலேயே அவரின் காலை பிடித்து அழ ஆரம்பித்தேன். அவரும் மனமிறங்கி என்னை ஏற்றும் கொண்டார். முதலில் நான் வந்த பிறகு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டிருப்பார் என்றுதான் நான் நினைத்தேன். ஒரு ஓரமாக மனைவி என்னும் ஒரு பெயர் இருந்தால் மட்டுமே போதும், மற்றபடி வீட்டு வேலைகளை செய்து கொண்டு காலத்தை கழித்து விடலாம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் அவரோ வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. என் பிள்ளைகளையும் தன் சொந்த பிள்ளைகளைப் போலவே பாசமாக பார்த்தும் கொண்டார். உறவினர்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் இவர்கள்தான் என் பிள்ளைகள் என்றும் அறிமுகம் செய்து வைத்தார். இவ்வளவு நல்லவரை காயப்படுத்திவிட்டு சென்று விட்டோமே என்றுதான் நான் மனவேதனையில் குமுறிக் கொண்டிருந்தேன். இதை அவரும் புரிந்தும் கொண்டார். எனக்கு சில சமயம் ஆறுதலும் கூறுவார். நானும் அனைத்தையுமே மறந்து கணவரோடு அன்பாக வாழவும் ஆரம்பித்தேன். இது உண்மையாகவும் கணவரின் மேல் உள்ள அன்பு ஆழமாகவும் இருந்தது. கணவரும் இப்போதெல்லாம் கண்ணில்லாத கடவுளாகவே எனக்கு தெரிந்தார்.